ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. மசாலா ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அளவுகள் எதையும் மாற்றாமல் சொல்கிற அளவுகளையே சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு சைடிஷ் எல்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் போல் சோடாப்பு சேர்த்து வாட்டரை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடுபடுத்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 2 கப் அளவுக்கு மாவை இது கூட சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டலாம். மாவு நல்லா சாஃப்டாக வரும். தண்ணியோட மெஷர்மெண்ட் மாவுக்கு தகுந்தாற் போல் மாறும். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் போல் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்குறதுக்கு பிரியமோ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு சோயாவை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சோயாவையும் இது கூட சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் போல் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் வந்து சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசாலா, இது கூடயே வந்து 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மசாலாவோட அளவுகளை மாற்றிடாதீங்க, டேஸ்ட்டு ரொம்பவே சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு சைஸாக பெருசாக வந்து உருட்டுவீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் தேவையான அளவு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த சப்பாத்தியில் வந்து எடுத்து வைங்க.
இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். தின்னாக இருக்கிறங்காட்டி மசாலா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. அதே மாதிரியே நம்ம திரட்டும் போது வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்த்து திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு வேளை எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா மசாலா வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்து திரட்டி எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்காதீங்க. பாருங்கள், அழகு போல் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் மாவை மேலாப்பில் தூவி அப்படியே நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக திரட்டி எடுத்துக்காதீங்க, ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திரட்டிக்கலாம். ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி அதாவது மாவில் உருண்டைகளில் மாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகு போல் வருது. கட்டாயமாக நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக வெளியில் வருது. இப்போ நம்ம இதுக்கு வந்து மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம திரட்டி வச்ச மாவையும் இது மேலே எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மேலே அப்படி மாவு தெரியுது இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. அதோட இதுக்கு நம்ம உள்ளார ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அளவுகளை மாற்றாமல்